அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பரத்வாஜர் சுகமுனிவர் வரலாறு என்ற தலைப்பில் ஆனந்தராஜ் ஐயா வகுப்படுத்த இருக்காங்க. ஐயா, நீங்க தொடங்கணும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வாசிஷ்டம் ஓரளவு முன்னுரையில ஓரளவு பார்த்தோம் சுருக்கமா. அந்த யோக வாசிஷ்டம் விரிவா நம்ம அந்த விஷயங்களை பார்க்கலாம். இப்போ சுருக்கமா யோக வாசிஷ்டம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, அதோட முடிவான ஒரு நோக்கம்னா முக்தி அல்லது விடுதலை. இந்த முக்தி அல்லது விடுதலை தான் யோக வாசிஷ்டம் சொல்லி கொடுக்குது. வேற எதுவுமே இல்லை. அதோடைய ஒரே நோக்கம் முக்தி. முக்தின்னா விடுதலை. அப்ப விடுதலை அப்படின்னா என்ன? எதுல இருந்து விடுதலை? நம்ம பல பிறவிகளாக நமக்குள்ள சில பதிவுகள் இருக்கு, வினைப்பதிவுகள். அது நம்மளை பந்தப்படுத்துது. அந்த எண்ணங்கள் நம்ம பந்தப்படுத்துது. அதுல இருந்து நம்ம விடுதலை பெறணும். அந்த எண்ணங்களின் பிடிப்புகளில் இருந்து நாம விடுதலை பெறணும். அதன் பெயர் தான் முக்தி அப்படின்னு தான் வேதாந்தமும் சொல்லுது. அதை தான் யோக வாசிஷ்டம் நமக்கு சொல்லுது. ஆத்ம வித்தை அப்படின்றதும் அதுதான். அந்த வித்தைங்கிற அந்த ஒரு பயிற்சி என்னன்னா, நாம இந்த எல்லா பற்றுதலிலிருந்து விலகி அந்த ஆன்மாங்கிற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆத்ம வித்தை அப்படின்னு. சரி, அப்போ வாசிஷ்டம் என்ன சொல்லுதுன்னா, யோக வாசிஷ்டம் சில குவாலிஃபிகேஷன் வைக்குது. இப்போ யாரெல்லாம் இதுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிக்க முடியும்? ஏன்னா இப்போ எல்லாம் விடுதலை பெறலாம்னா எல்லாராலையும் பெற்றுக்க முடியாது இல்லை. ஸோ விடுதலை பெறணும்னா அதற்கான சில விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த விடுதலைங்கிறது நமக்குள்ள நடக்கும். எதுவுமே ஆர்வமும் முயற்சியும் இல்லாம நமக்கு நடக்காது. எது ஒண்ணுமே. நீங்க ஒரு ஹெல்த் ஒரு பயிற்சி பண்ணோம்னா அதுலயே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுக்கு தொடர்ந்து நம்ம அந்த அக்கறை, ஆர்வம் எல்லாம் காட்டினாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஸோ ஒரு உணவு முறைனாலும் அதுல ஒரு ஆர்வம், எது நமக்கு ஒத்துக்கிடும், எது ஒத்துக்கிடாது, எந்தெந்த நேரத்தில் சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்படி இந்த மனதின் பிடியிலிருந்து விடுதலை அடையணும். மனித பிறவின் முடிவான நோக்கம் இந்த முக்தி அல்லது விடுதலை தான். அப்படிங்கும்போது அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த அந்த ஆர்வம் நமக்கு இருக்கணும். நமக்குள்ள சில எண்ண பதிவுகள் நம்மளை பிடிச்சி நம்மளை பாடப்படுத்துது. அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற அந்த தீவிரமான ஒரு எண்ணம், முயற்சி, அவங்கதான் இந்த ஆத்ம ஞானத்துக்கு தகுதி உடையவங்க. நீ சும்மா வெளியில இருந்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு அது வரணும்னா அது வராது. எது ஒண்ணுமே நீங்க மனதின் பிடியிலிருந்து வெளியே வரக்கூடிய தியானம் செஞ்சாலும் சரி, மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தியானம் செஞ்சாலும் சரி, உழைப்பு கண்டிப்பா அவசியம். உழைப்பு, ஆர்வம் இல்லாமல் அது நடக்காது. இன்னும் சொல்ல போனா, நீங்க மனதில் இருந்து வெளியே வரக்கூடிய தியானத்தை விட ஒருமுகப்படுத்துற தியானம் ரொம்ப கஷ்டம். அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க இந்த ஒருமுகப்படுத்துற தியானம்லாம் பாருங்க, நம்ம புராணங்கள்லாம் 1000 வருஷம் தவம் பண்ணா, 3000 வருஷம் தவம் பண்ணா அப்படிலாம் வரும் கதையில. 3000 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகும். நீங்க ஒருமுகப்படுத்துறதுல போனீங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகும். ஆனா நம்ம மனதின் படியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு செகண்ட்னா ஒரு கணம் கூட அதிகம் அப்படிங்கிறோம். ஒரு எளிமையானது நம்ம. ஏன்னா இது வெறும் புரிதல் தான். ஞானத்தை புரிஞ்சு 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 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மனதின் பிடியிலிருந்து வெளியில வந்துடும். இது மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம சும்மா சொல்லிடலாம் கான்சென்ட்ரேஷன், மெடிடேஷன் அப்படின்னு. ரொம்ப டேஞ்சர். அது அவ்வளவு ஈஸியா பண்ணவும் முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம அதை பண்ணணும். ரொம்ப நாளாகும். ஆனால் இந்த நேச்சுரல் மெடிடேஷன் அல்லது இந்த மனதின் பிடியிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு புரிஞ்சு புரிஞ்சு நம்ம வெளியே வர்றது ரொம்ப ஈஸி, சிரமம் இல்லாதது. ஸோ அதுதான் யோக வாசிஷ்டம் இந்த மனதின் பிடியிலிருந்து விடுபடக்கூடிய அந்த பயிற்சியை தான் ரொம்ப ஆணித்தனமா சொல்லுது.
அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க ஈஸியா வர முடியும் அப்படிங்கிறது. மற்றபடி யாருக்கும் இந்த ஆத்ம ஞானம் புரியாதுங்குது. நீங்க இப்போ ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க, இந்த ஆத்ம ஞானம் உங்களுக்கு புரியுது, நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க. இது புரியாதவங்க இதை கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது விதண்டாவாதமா பேசுவாங்க. அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு போய் நம்ம அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க நம்மளை இப்படி கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, நம்ம வருத்தம்லாம் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது. ஆத்ம வித்தை அதிசுலபம். யாருக்கு? புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான். எதுவுமே அப்படிதானே. ஒரு சமையல் கூட உங்களுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆர்வமா செஞ்சா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சமையல் கலை ஒரு பெரிய பாரமா இருக்கும். ஐயோ சமைக்கணுமா, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாமே, அப்படிதான் தோணும். லைஃப்ல எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதை கிளீனா வசிஷ்டர் சொல்றாரு. இதுல ஆர்வம் இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆத்மபோதம் புரியாதுங்கிறது. இந்த வசிஷ்டம்ங்கிற அந்த சத்தியம் வசப்படாது அப்படிங்கிறார். இன்னொரு அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படி ஆத்ம அனுபவம் வந்தவங்களுக்கு இந்த நூலே தேவைப்படாதுங்கிறார். எவ்வளவு வெளிப்படையா பேசுறாரு இல்லையா? பாருங்க, இந்த நூல் யாருக்கு தேவைப்படும்னா, அதை நோக்கி பயணிக்கிறவங்க, அந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், முக்தி விடுதலை வேணும்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த நூல் தேவைப்படும். அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு இந்த நூல் தேவைப்படாதுங்கிறார். அவசியம் இல்லை தானே. அந்த நிலையில இருக்கவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த நூலை பயன்படுத்துவாங்களே ஒழிய அவங்களுக்கு இந்த நூல் தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்படிதான் இந்த யோக வசிஷ்டம் சுருக்கமாக தன்னுடைய சத்தியத்தை அழகாக எடுத்து சொல்லுது. இந்த ஞான வாழ்க்கைக்குள் நம்ம இதுல நல்ல மேல்நிலை வரணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஆர்வமும் அந்த ஈடுபாடும் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றாரு. சரி, அடுத்ததான் நம்ம பாரத்வாஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பாரத்வாஜர் யாருன்னா வால்மீகி முனிவருடைய சீடர். ஒரு மாதிரி கிளைக்கதைகளாக தான் போகும். இவர் வால்மீகி முனிவருடைய சீடர். அப்போ இவரு பாரத்வாஜருங்கிறது தன்னுடைய ஞான குரு வால்மீகி முனிவர்கிட்ட வரார். ஒரு கேள்வி கேட்கிறார். சுவாமி, ராமர் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டாரு, அது எப்படி அவர் அந்த ஜீவன் முக்த நிலையில் அடைந்தார், அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு அந்த கேள்வியை வைக்கிறார். சரி, வால்மீகி முனிவரும் சீடன் கூட ஆர்வமா நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ராமர் எப்படி அந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டார் அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி கேட்கிறான். அப்படிங்கிறதுனால அவரும் சுருக்கமா ஒரு சொல்றார். ஏன்னா ராமருக்காக சொல்லப்பட்டதுதான் யோக வாசிஷ்டம், வால்மீகி முனிவர் எழுதினது. ஆனா இப்ப பாரத்வாஜர் வால்மீகியுடைய சீடர். ஸோ தன்னோட குரு கிட்ட ரெஃபர் பண்ணிக்கிடுறாரு. ராமர் எப்படி அந்த தன்னுடைய மனதின் பிடிப்புல இருந்து வெளியே வந்தாரு, அந்த சம்சார பந்தத்திலிருந்து எப்படி ரிலீஸ் ஆனாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குருவே அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அதற்கு வால்மீகி அழகா சொல்றாரு. காணப்படும் இவ்வுலகு மனதின் கல்பிதமே அப்படிங்கிற கற்பனையேங்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். நீங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த உலகம் மனதுடைய கற்பனை அப்படிங்கிறார். இது ரொம்ப கடினமான ஒரு உண்மை, ஏத்துக்கவும் முடியாது, ரொம்ப ஜீர்ணிக்கவும் முடியாத ஒரு சத்தியம். அப்ப இது மனதின் கற்பனை தான் அப்படிங்கிறத முதல் பாயிண்ட். அப்ப இது மனதின் கற்பனை தான் அப்படிங்கிற உண்மையை நீங்க உறுதிப்படுத்திக்க முடியும் எப்பன்னா இந்த ஆத்ம ஞானம் உங்களுக்கு வரும்போது கற்பனை. அப்போ இந்த உலகம் கற்பனை அப்படின்னு சொல்லும்போது கண்ணுக்கு தெரியுதே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ இங்க கற்பனைன்னு சொல்றது என்னன்னா, உலகம்ங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். உலகம்ங்கிறது வேறு, பிரபஞ்சம்ங்கிறது வேறு. இந்த பிரபஞ்சத்தில் நிஜமாக உள்ள எல்லா வஸ்துக்களும் பிரபஞ்சம்தான்.
பிரபஞ்ச படைப்புகள் தான். உலகம்ங்கிறது நீங்கள் மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய எண்ணங்களை வைத்து நீங்க அதை விஷயத்த பாக்குறது. இப்போ ஒரு ஒரு மரம் பாக்குறீங்கன்னா அது பிரபஞ்சம். அதை நீங்கள் மாமரம், அது புளிக்கும், அதோட காய் இப்படி இருக்கும், அந்த காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மரத்துல இருந்து அந்த காயை பறிச்சு ஊறுகாய் போடலாம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்களுடைய மனதின் மூலமாக நீங்கள் அந்த மாமரத்தை பார்க்கும்போது அதன் பெயர் தான் உலகம். இப்ப நீங்க படைச்சு வச்சிருக்கிற அந்த மாமரம் பற்றிய எண்ணங்கள், அது பேர் தான் உலகம். அதுதான் கல்பிதம் அப்படிங்கிறது, கற்பனை. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உலகம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒவ்வொரு உலகத்தை படைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் உலகத்துல ஒருத்தர் நல்லவரா இருப்பாரு, அதே நபர் இன்னொருவருடைய உலகத்துல கெட்டவரா வச்சிருப்பாரு. அவருடைய பார்வை அப்படி, இவருடைய பார்வை அப்படி. இப்படி இந்த உலகம் ஒரு கற்பனை. நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம். அப்போ அடுத்து ஒரு சத்தியம் சொல்றாரு. பார்க்கப்படும் இந்த ஜகம் பார்ப்பவனை காட்டிலும் வேறல்ல. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க பார்க்குறீங்க, பார்க்கப்படுற பொருள் ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு மரத்தை பார்க்குறீங்கன்னா, இந்த மரம்ங்கிறது உங்களுக்கு அந்நியம் கிடையாது. அங்க மரமா இருக்கிறதும் நீங்க தான், கண்டிப்பா நீங்க தான். அப்போ நீங்க ஆன்ம நிலை அப்படிங்கிற நிலையில பார்க்கும்போது வித்தியாசமே கிடையாது. எல்லாத்துக்குள்ளும் இருக்கிறது ஒரே ஆன்மா தான், வேற வேற ஆன்மாலாம் இல்லை. அப்போ இங்க நீங்க ஒன்னொன்னையும் தனித்தனியா பாக்குறீங்கன்னா நீங்க தான் அங்க படைப்பாவும் இருக்கிறீங்க. இப்ப எம்ஜிஆர் இருக்கிறதும் ஸ்கிரீன் தான், நம்பியாரா இருக்கிறதும் ஸ்கிரீன் தான், நாகேஷா இருக்கிறதும் ஸ்கிரீன் தான், எல்லா நடிகர்களும் ஸ்கிரீன் தான், இல்லை டவுட்டே கிடையாது. நீங்க நாகேஷை தொட்டிங்கனாலும் ஸ்கிரீனை தான் தொடுவீங்க, நம்பியாரை தொட்டாலும் ஸ்கிரீனை தான் தொடுவீங்க, எம்ஜிஆரை தொட்டாலும் ஸ்கிரீனை தான் தொடுவீங்க. அப்ப எல்லாமே யாருடைய படைப்பு? ஸ்கிரீனோட படைப்பு தான். சும்மா அந்த கலரு, நடிப்பு, உருவ அமைப்பு இதை வச்சு நீங்க வேற வேறன்னு சொல்றீங்க. ஸோ இது ரொம்ப பேசிக் எல்லாம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த உலகம் மனதின் கற்பனை அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னாரு. பாரத்வாஜ் தன்னுடைய சீடனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி ராமர் வெளியில வந்தார், ராமர் எந்தெந்த ஞான பாயிண்ட் எல்லாம் அவர் பிராக்டிஸ் பண்ணாருன்னு சொல்றாரு லிஸ்ட். அடுத்தது இந்த பார்க்கப்படும் உலகமும் பார்ப்பவனை காட்டிலும் அந்நியம் இல்லை அப்படிங்கிற விஷயம். அந்த வாசனைகள் நமக்குள்ள பல பிறவிகளாக சேர்ந்து கிடக்கிற அந்த எண்ண குவியல், வாசனைகள், பதிவுகள், இதை ஞானம்ங்கிற நெருப்பு வச்சு நம்ம கொளுத்திடுறது. ஞானத்தால் அந்த நெருப்பை வச்சு கொளுத்திடுறது. அப்ப நமக்கு இறப்பற்ற அந்த பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி வாசனையிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் ராமர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல இருந்து அவர் வெளியில வந்தார் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ அந்த வாசனைகள்லாம் நம்ம பத்தி முன்னாடியே பார்த்தோம் முன்னுரையில. ஒரு வாசனைகள் என்னென்ன வாசனைகள் இருந்தது, அதுல இருந்து அவர் எப்படி வெளியில வந்தாரு, அப்புறம் அந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தோம். விஸ்வாமித்திரர் வருவாரு, ராமரை தன்னுடைய யாகத்தை பாதுகாக்கிறதுக்கு கூப்பிடுவாரு. அப்ப ராமர் ரொம்ப டல்லா இருப்பாரு. அப்ப உபதேசம் பண்ணுதான் அந்த வசிஷ்டர் உபதேசம் பண்ண அந்த யோக வாசிஷ்டம். இப்ப இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும். இப்படி இந்த பாரத்வாஜருங்கிற அந்த வால்மீகியுடைய சீடனுக்கு குருவான வால்மீகி எல்லா விஷயத்தையும் சொல்றார். அப்ப ராமர் சொன்ன விஷயங்களையும் சொல்றார். ராமர் அந்த வாழ்க்கையின் நிலையாமை, குழந்தை பருவம், பாலப்பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், இப்படி எல்லா பருவத்திலையும் நான் இந்த மனதிற்கு அடிமையாக தானே கடந்து வாழ்றோம். இந்த காலத்தின் கோலம் இப்படிலாம் இருக்கு, இதுல நான் வாழ்றது வேஸ்ட்டு, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு ரொம்ப பந்தமா இருக்கு அப்படிலாம் ராமர் ஃபீல் பண்றார். இதெல்லாம் வால்மீகி சொல்றார். இந்த மாதிரிலாம் பல்வேறு நிலைகளிலும் ராமர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா இந்த உடல் வளர்ச்சியில் ஒன்னும் பலவீனப்படுத்தி நம்மளை தள்ளி விட்டுருது, நம்மளால ஸ்டெடியா நிக்க முடியலையே அப்படிங்கிறதுனாலதான் ராமருக்கு அந்த சோர்வு வருது. நம்ம அன்னைக்கு அறிமுகத்திலே பார்த்தோம்.
ஒரு 4-5 வகுப்புக்கு முன்னாடி. அந்த மனச்சோர்வு ராமருக்கு வர காரணமே இந்த வாழ்வியல் முழுவதும் நம்ம என்ன பண்றோம், புலன்களுக்கு வசப்பட்டு நம்ம அதுல மாட்டி 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 சீரழிஞ்சிடும். அப்போ அந்த நிலையிலிருந்து நம்ம வெளியில வர முடியலையே, இது என்ன ஆன்மீகம், இதுல இருந்து எனக்கு எப்படி பக்குவம் கிடைக்கும், எனக்கு பக்குவம் கிடைக்காதுங்கிறது தான் ராமருக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துடுது. அந்த சோர்வை தான் விஸ்வாமித்திரர் பார்க்கிறார். இது என்ன சோர்வு ராமா அப்படின்னு, எனக்கு உன்னை பத்தி தெரியுமே, நீ ஏன் அப்படி சோர்வா இருக்கிறங்கிறப்பதான் விஸ்வாமித்திரர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வசிஷ்டரை கூப்பிட்டு நமக்கு பிரம்மதேவன் சொல்லி கொடுத்த அந்த யோக வாசிஷ்டம்ங்கிற அந்த ஞானத்தை ராமருக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே சுருக்கமா பாரத்வாஜருக்கு தன்னுடைய சீடனுக்கு வால்மீகி முனிவர் சொல்றார். இப்படிலாம் நடந்தது, ராமர் இப்படிலாம் பலவீனப்பட்டார், தன்னுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பத்தி சொன்னாரு. அப்ப அவரால் ரொம்ப பலவீனம் ஆயிட்டாரு, புலன்கள் அவரை ரொம்ப தொந்தரவு படிச்சுது, அவருடைய பதிவுகள்ல இருந்து அவரால் வெளியில வர முடியல. நம்ம எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை தான் ராமரும் சந்திக்கிறதா யோக வாசிஷ்டத்துல வருது. ஒவ்வொரு பருவத்தையும் சொல்றாரு. நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது அறியாமையில் ஒரு வெகுளித்தனத்துல நம்ம அப்படியே அந்த காலகட்டத்தை கடத்திடுறோம். அப்புறம் இளமை பருவத்தில் ஈர்ப்பு கவர்ச்சி இதுல விழும். இந்த மாதிரி வெவ்வேறு நிலைகளில் நம்மளுடைய மனமானது அளவாஞ்சே நம்மளை அலைக்கடிக்குது அப்படிங்கறத ராமர் கிளீனா சொல்லிக்கிட்டே வர்றார். அதுதான் கடைசியில அந்த விஸ்வாமித்திரர் கூப்பிடும்போது இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது தான் யோக வாசிஷ்டமே நடக்குது. இப்படி இந்த எல்லா விஷயங்களும் பாரத்வாஜருக்கு வால்மீகி சொல்றார். இப்படிதான் இந்த பாரத்வாஜருடைய வரலாறு முடியுது. அடுத்தது இன்னொருத்தர் சுகமுனிவர். சுகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுகமுனிவர் ஜனகர்கிட்ட ஞானம் பெற்றார். ஜனகரிடம் ஜனகருடைய சீடர் தான் சுகமுனிவர். இவர் யாரு சுகமுனிவர்னா, பாரதம் எழுதிய வியாசருடைய மகன் இந்த சுகமுனிவருங்கிறவர். அப்ப அவருக்கு என்ன அப்படின்னா, வியாசருடைய பையன் இந்த சுகமுனிவர். இவர் ஞானம் அடைஞ்சிடுறார். நல்ல அத்வைதம் பிராக்டிஸ் பண்ணி, நல்ல ஆத்ம விசாரணை பண்ணி, நல்ல நித்தியம் அனித்தியம் வைராக்கியம் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் உணர்ந்து கொண்டு அந்த மெய்நிலையை சுகமுனிவர் அடைஞ்சிடுறார். அடைஞ்சாலும் ஒரு சரியான ஒரு உறுதியான முடிவுக்கு அவரால் வர முடியல. என்னுடைய நிலை சரிதானா அது சொல்லணும்ல. நம்ம ஒரு நிலையில இருப்போம், நம்ம இருக்கிற நிலை சரிதானான்னு நம்ம ஒரு குரு கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போம், கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஏதாவது தப்பு இருக்கா, இல்லை என்னோட நிலை கரெக்டு தானா அப்படின்னு நம்ம போய் கேட்போம். ஏன்னா அதுக்குதான் ஒரு வழிகாட்டி. நம்ம என்னதான் படிச்சு எழுதினாலும் நம்ம ஆசிரியர்கிட்ட போய் காட்டுறோம் இல்லையா, நான் படிச்சு எழுதியிருக்கேன், எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது, எதுக்கும் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இந்த சுகமுனிவருடைய வரலாறு வருது. இவர் என்ன பண்றாரு, இவரு நல்ல மெய்ஞானம் அடைஞ்சிட்டாரு, மனதின் படியிலிருந்து வெளியே வந்தாச்சு, தன்னை ஆன்மா அப்படிங்கிறத உணர்ந்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு யோசனை, தன்னுடைய நிலை சரிதானா, இல்ல இன்னும் இது கடந்து வேற உயர்ந்த நிலை இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சுகமுனிவருக்கு வருது. வந்த உடனே சரி நம்ம யார்ட்டையும் கேட்க வேண்டாம், நம்ம அப்பா வியாசர் மிகப்பெரிய ஞானி, டவுட்டே இல்லை, ஆனா நம்ம அவர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு அவருடைய தந்தை வியாசர் அவர்கிட்டே வராரு. கேட்கிறாரு, இந்த சம்சாரம்ங்கிற மாயை எப்படி வந்துச்சு, அதோடைய விரிவெல்லாம் என்ன, கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா கிட்ட கேட்கிறாரு, வியாசர்கிட்ட. அப்ப சுகமுனிவர் கேட்ட அந்த கேள்விக்கு வியாசர் எவ்வளவு பதில் சொல்றாரு. இந்த விஷயங்கள்ல தான் மாயை நமக்குள்ள வருது, நம்ம இப்படிலாம் ஏமாந்து போறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா சுகமுனிவருக்கு திருப்தி இல்லை. வியாசர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல அவருக்கு திருப்தி இல்லை.
இல்லப்பா நீங்க சொல்றதுல எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் திருப்தியா இல்லையே, இன்னும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. எப்பவுமே ஞான வாழ்க்கையில மட்டும் முழு திருப்தி வராத வரைக்கும் நம்ம அந்த புரிதலை தேடிக்கிட்டு தான் இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஏன்னா நல்ல புரிதல் வந்துட்டா மனம் அசையாது, அப்படின்னு நின்றோம், அழகா பக்குவப்பட்டுரும். அந்த நிலை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி அசைவோம். அதை நம்ம குருவுடைய துணையில தான் நம்ம கொண்டு போனோம். அப்போ வியாசர் பதில் சொல்றாரு தன்னுடைய மகனுக்கு, சுகமுனிவருக்கு. ஆனா அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்பனா நீ என்ன பண்ணு, ஜனகர்கிட்ட போ அப்படின்னு வியாசர் சொல்லிடுறாரு. சரி, என்கிட்ட நீ வேண்டாம், நான் சொன்ன பதில் உனக்கு திருப்தி இல்லைல்ல, அப்ப நீ ஜனகர்கிட்ட போய் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அவரு உனக்கு நல்லா கரெக்டா சொல்லுவாரு, நான் சொன்ன பதில் தானே உனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு ஜனகர்கிட்ட அனுப்பிடுறாரு. ஜனகரும் ஞானிதான். அப்போ ஜனகர் என்ன பண்றாரு, மிதிலா நகரத்துக்கு வராரு, சீதையுடைய தந்தை. அப்போ அவரும் ஞானி. அப்போ வியாசர் தன் மகன் சுகமுனியை ஜனகர்கிட்ட அனுப்பி விடுறாரு, போய் கேட்டுக்கோ அப்படின்னு. இவரு மிதிலா நகரத்துக்கு வராரு. இப்போ ஜனகர் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓஹோ சுகமுனிவர் இங்க வராரு, சுகர் நம்ம கிட்ட வராரு, வால்மீகி இவரு வியாசர் நம்ம கிட்ட அனுப்பி வைக்கிறாரு, சரி பார்த்துக்கலாம் வரட்டும் அப்படின்னு இது பண்றாரு. ஆனா வியாசர் தன்னுடைய பையனை ஒன்றும் பெருசா டெஸ்ட் செக்அப் எல்லாம் பண்ணல. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு, அவருக்கு திருப்தி வரல, உடனே அவர் இங்க வந்துட்டாரு, ஜனகர்கிட்ட வந்துட்டாரு. ஆனா ஜனகர் கொஞ்சம் டெஸ்ட் வைக்கிறார். சரி வராரு, சும்மா வர மாட்டாரு. வியாசருடைய மகன் சும்மா வருவாரா, ஏதாவது ஒரு விஷயமா தான் வந்திருப்பாரு, நம்ம கொஞ்சம் சோதிக்கலாம், சுகர் எந்த அளவுக்கு பக்குவமா இருக்காரு, ஆன்ம நிலையில எந்த அளவுக்கு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனகர் என்ன பண்றாருன்னா, சுகரை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. தன் அரண்மனை நோக்கி வந்த ஒரு வியாச முனிவருடைய மகன் சுகர் முனிவர், அவர் வந்திருக்காரு. ஆனா ஜனகர் என்னன்னு கூட கேட்கல, பார்க்கலாம் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு என்னன்னே கேட்கல. கிட்டத்தட்ட அவர் அப்படியே 7 நாட்கள் எதுக்கு வந்தன்னு கூட கேட்கல. அவர் பாட்டுக்கு அரசபையில படுத்து கிடக்குறாரு சுகமுனிவர். ஒன்னும் கவனிக்கல, யாரையும் ஆளையும் அனுப்பல, வியாசருடைய மகனாச்சுங்கிற ஒரு மரியாதையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. சரி இவன் மனசுல ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுறானா பார்க்கலாம், ஏன்னா மனசுல தோணும் இல்லையா, நம்ம அப்பா வியாசருடைய மகன் நம்ம வந்திருக்கணும்னு தெரிஞ்சு ஜனகர் இப்படி நம்மளுக்கு என்னன்னு கேட்கல, 7 நாள் ஆக போகுது, இந்த எண்ணம் ஏதாவது வருதா? ஏன்னா முக்கியமான இடம் அதானே, மனம் அசைதா இல்லையாங்கிறதா உச்சம். நம்ம படிக்கிற ஆன்மீகத்தில் மனம் அசையக்கூடாது, எந்த சோதனை வந்தாலும் சரி, இதுதான் உச்சம். சோ இந்த சோதனையை ஜனகர் வைக்கிறார் சுகருக்கு. ஒரு வாரம் முடிஞ்சது, ஒன்னும் கேட்பாருல்ல, ஒண்ணும் இல்லை, என்னன்னு கூட கண்டுக்கல. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு வாரம் முடிஞ்ச உடனே அப்படியே ஆப்போசிட்டா நிறைய பெண்கள், நல்ல அறுசுவை உணவு, ராஜ மரியாதை, பல்லக்கு, பட்டாடைகள், வைரம் எல்லாம் போட்டு ஜம்முனி உட்கார வச்சு சுகரை கூட்டு வராங்க. ஒரு வாரம் பிச்சைக்கார மாதிரி நடத்தினாரு. ஒரு வாரம் முடிஞ்ச உடனே விதவிதமான ஆடைகள், பனிப்பெண்கள், அந்த மயில் விசிறி ஆடுறது, அறுசுவை உணவு, ஆடம்பரம், தடாபுடான்னு கவனிப்பு இருக்கு. ஏன் அப்படி செய்யறாரு புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான இடம். ஜனகர் செய்யறதே ஒண்ணும் இல்ல அப்படின்னையாவது மனசு அசைதா, இல்ல இவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னு மனசு அசைதா? மனசு அசைதா இல்லையா, வெதர் ஹிஸ் மைண்ட் ஷேக் ஆர் நாட், இவ்வளவுதான் கான்செப்ட், இதான் சென்டர் பாயிண்ட். ஸோ இதுதான் ஜனகர் வைக்கிற டெஸ்ட் சுகருக்கு.
அப்போ இதையெல்லாம் ஒன்னும் பாதிக்கல சுகருக்கு. 7 நாள் நான் ஒன்னும் என்னன்னு கூட கேட்கல, நான் சும்மா அது பாட்டுக்கு படுத்து கிடந்தேன். இப்ப நீ இவ்வளவு தடாபடாலும் இவ்வளவும் பண்றீங்க, ரைட்டு பண்ணிட்டு போங்க, ஒன்னும் பாதிக்கல. எனக்கு நீங்க இவ்வளவு வரவேற்பு கொடுத்தீங்க, அப்புறமாதான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பெரிய உணர்ச்சி வசமும் நான் படல. என்னன்னு கூட கேட்கலையே ஒரு வாரம் அப்படின்னு நான் வருத்தமும் படல. அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை இருந்த ஒரு மகா ஞானி சுகர் முனிவர். அப்போ இந்த நிலையை அவர் கடந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நமக்கு அசைவற்ற மனம்தான் உச்சம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதுக்குமே ஆச்சரியப்படக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம அடிக்கடி அதான் சொல்றோம், ஒரு ஞானிக்கு ஆச்சரியமே வரக்கூடாது. எது நடந்தாலும் நடக்கட்டும், பிரபஞ்சம் நடத்திட்டு போட்டுமே, நமக்கு என்ன வந்தது? அதனால நம்ம அசையணுமா? அசையவே கூடாது, மனம் அசையவே கூடாது, எதுனாலும் நடக்கட்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. இதுக்காக நீங்க ஏதோ பிரயத்தனம் பண்றது, உங்களை உடலை வருத்திக்கிறது, இல்ல ஏதோ ஒரு பயிற்சி பண்றது, இதெல்லாம் செய்யவே கூடாது. அசையாத மனதை நீங்கள் புரிதல் மூலமா தான் கொண்டு வரணும். ஏன் அசையுதுங்கிறத கண்டுபிடிக்கணும், அதற்கு தேவையான புரிதலை கொடுக்கணும். யாராவது ஒண்ணு சொல்றாங்கன்னா அது பின்னாடி மனம் ஓடக்கூடாது. அப்போ உங்க மனசு அசையுதுன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச வகுப்புல மட்டும் உங்க மனசு அசையாம இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு கிளாஸ், பயங்கர ஆப்போசிட்டான ஒரு கிளாஸ் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், நம்மளால இந்த உலகத்தில் எதையும் மாற்ற முடியாது, எதுவும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு. இப்ப இன்னொரு வகுப்புக்கு நம்ம போறோம், அங்க ஒருத்தவங்க சொல்றாங்க எல்லாம் நம்ம மாத்திரலாம், எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த வகுப்புக்குள்ள நம்மளும் இருக்கிறோம். அப்படி ஒரு வகுப்பு நம்ம காதுல விடும்போது உடனே நம்ம ஷேக் ஆகி, இல்ல இந்த வகுப்பு நம்ம வேண்டாம், என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி நம்ம அந்த வகுப்பை விட்டு வெளியில போக கூடாது. அசையாத மனசு எங்க இருந்தாலும் அசையாது. அப்ப நீங்க பொறுமையா அதை கேட்டுட்டு அமைதியா நம்ம வெளியே வந்துடும். அது அசையக்கூடாது. எனக்கு பிடிக்கல, எனக்கு இது டிஸ்டர்ப் பண்ணுது. அசையாத மனசு எப்படி டிஸ்டர்ப் பண்ணும்? அப்போ உங்களுக்குள்ள இன்னும் பலவீனம் இருக்கு, உங்க மனசு அசையுது. அப்போ உங்களுக்கு பிடித்த சூழலில் மனம் அசையலைங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், அதுலயும் உங்க மனசு அசையக்கூடாது. இப்ப நான் தொடர்ந்து ஒரு 10 நாள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால என்னவோ புத்துணர்ச்சியா இருந்தது. இப்ப என்னால அந்த கோயிலுக்கு போக முடியல, எனக்கு உடனே மனசு டவுன் ஆயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய பலவீனம். அப்படி இருக்கக்கூடாது. எதற்கும் அசையாத நிலை. என்னன்னாலும் சொல்லட்டும், எப்படினாலும் கிளாஸ் எடுக்கட்டும், யாருனாலும் பேசட்டும், எனக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியும், அதுல நம்ம உறுதியா நிக்கிறது. பிரபஞ்சத்துல எதுனாலும் நடக்கட்டுமே, எனக்கு என்ன வந்தது? நான் ஆன்ம நிலையில இருக்கிறேன். இப்ப நான் ஒரு மெடிக்கல் கிளாஸுக்கு போறேன். மெடிக்கல் கிளாஸ்ல ஃபுல்லா உடம்பு பத்தி பேசுவாங்க, மருத்துவம் பத்தி பேசுவாங்க, உணவு பத்தி பேசுவாங்க. அங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம், ஐயோ இவங்க ஆன்மா பத்தியே பேச மாட்டாங்களே அப்படி திங்க் பண்ணக்கூடாது. அது ஆன்மாவை பத்தி ஆன்ம நலம் கிளாஸ்ல தான் பேசுவாங்க. நீங்க மெடிக்கல் கிளாஸ்ல உட்காந்துட்டு ஆன்மீகத்தை எதிர்பார்க்க கூடாது. அங்க நீங்க மெடிக்கல் சார்ந்து என்னவோ, உங்கள் உடம்பு சார்ந்து என்னவோ அந்த விஷயத்த அங்க கேட்டு வச்சுக்கணும். பிரபஞ்சமே நீங்க தானே. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது எல்லாம் உங்க செல்வங்கள் தானே. உங்க செல்வங்களை நம்ம கேட்டு வச்சுக்கணும், தேவைப்பட்டா பயன்படுத்தணும், இல்லைன்னா பேசாம வச்சுப்போம், அவ்வளவுதான். வேற யாருக்கா சொல்லுவோம், அவ்வளவுதானே. இப்படி எப்பவும் இந்த பக்குவ நிலையிலிருந்து விலகவே கூடாது, அதுதான். சோ இங்க என்ன பண்ணாரு ஜனகரு, சுகருக்கு ஒரு வாரம் நல்லா காயப்பட்டாரு, என்னன்னு கூட கேட்கல, அப்படியே ஆப்போசிட்டா எல்லாம் பண்ணாரு. இவருடைய மனம் அசைதா? இல்லையா, அசையவே இல்லை. அந்த மன உறுதியை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஜனகர். அப்புறம் தான் வராரு அரசவையில இருந்து வெளியே. அதுவரை ஆளுங்களை தான் அமைச்சிட்டு இருக்காரு. சரி நானே வரேன் அப்படின்னு போய் சுகரை சந்திச்சு பேசுறாரு. அப்போ கீதையில கூட கண்ணன் என்ன சொல்றான், எவ்விடத்தும் பற்றில்லாதவன்
நன்மை தீமைகளில் மகிழ்ச்சியோ துயரமோ கொள்ளாதவனின் ஞானம் உறுதி பெற்றது அப்படின்னு கீதையில சொல்றாரு. ஒரு ஞானியோட மனசு எப்படி இருக்குமா, எதுலுமே பற்று இருக்காது அவனுக்கு, எல்லாத்தையும் செய்வான், எதையும் பற்ற மாட்டான். நீங்க பற்று இல்லாதவன்கிறதுனால எதுவும் செய்ய மாட்டான்னு மீனிங் எடுக்க கூடாது. அவனை மாதிரி செய்ய முடியாது. பற்றற்ற ஞானிதான் எல்லாத்தையும் செய்வான், ஒன்னு கூட ஒமிட் பண்ண மாட்டான். இந்த பற்றுள்ளவன் தான் எனக்கு பிடிக்கும், இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு பிடிக்காது அப்படிலாம் ஒதுக்குவான். பற்றற்ற ஞானி எல்லாத்தையும் செய்வான். தன்கிட்ட கடவுள் என்னென்ன வேலை கொடுக்குறாரு எல்லாத்தையும் செய்வான். அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டான். என்ன யோசிக்க மாட்டான், ஒன்னும் பாவம் நல்லது கெட்டது துயரம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுனாலும் நடந்து போட்டான், அவன் ஃபேஸ் பண்ணுவான். ஏன்னா there is no any attachments, அவனுக்குள்ள எந்த பற்றும் இல்லை. அங்க என்ன செய்யணுமோ செய்வான், அதுதான். ஒருத்தன் தப்பு பண்றானோங்கிற அடிப்பான், ஒருத்தன் நல்லது பண்ணா பாராட்டுவான், அமைதியா இருக்கணும்னா அமைதியா இருப்பான், சத்தம் பண்ணா சத்தம், எப்படினாலும் இருப்பான். அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவனை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது, அவன் எதையும் பற்று வைக்க மாட்டான், மனசும் அசையாது. அப்போ அப்படிதான் இங்க என்ன பண்றாரு சுகரு, கேட்டாண்டே நிறுத்தி, கேட்லயே நிறுத்தி ஒரு வாரம் காயப்பட்டாரு ஜனகரு. அப்போ ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகல. அப்புறம் பெண்கள் பணிப்பெண்கள் எல்லாம் வச்சு ஆடை ஆபரணம் பட்டாடை ரத்தனம் மாளிகை எல்லாம் விரிப்புகள் அரிசி உணவு எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கும் ரைட்டு அசைல. இதுதான் உறுதி பெற்றவங்களுடைய நிலை, இதுதான் ஞான நிலை. அப்போ இந்த உலகினுடைய ஒரு ஈடுபாட்டை முற்றும் முழுக்க துறந்து சாந்தி பெற்ற தங்களின் வருகையின் நோக்கத்தை அறியலாமான்னு கேட்கிறார் ஜனகர். நீங்க முற்றும் துறந்த ஆளு, நீங்க எதுலையும் பாதிக்க மாட்டீங்க, பற்று இல்லாதவர், நீங்க எதுக்கு என்னை தேடி வந்திருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஜனகர் கேட்கிறார். அப்ப திருப்பி சுகமுனிவர் வணங்கி மாயையுடைய தோற்றம் வளர்ச்சி அழிவு இதை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன்னா இதைதான் அவரு தன்னோட அப்பா வால்மீகிட்டையும் கேட்டார், வால்மீகி முனிவர்கிட்ட இதான் கேட்டாரு, வியாசர்கிட்ட கேட்டாரு. வியாசர் சொன்ன பதில் சுகமுனிவருக்கு திருப்தியா இல்லை. அதே கேள்வியை இப்போ ஞானி ஜனகர்கிட்ட வைக்கிறார். மாயையோட தோற்றம் வளர்ச்சி அது அழிவு இதை பத்தி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ எனக்கு நிறைய விளக்கம் எனக்கு கொடுத்தாரு எங்க அப்பா. ஆனா அதுல எனக்கு திருப்தி இல்லை. அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சரி சிம்பிளா சொல்லுங்க, மனம் அடங்க என்ன வழி அப்படின்னு திருப்பி கேட்கிறேன். என்னுடைய மனதை அடக்க என்ன வழி, ஆன்மீகத்தின் நோக்கம் அதானே, மனதை அடக்க என்ன வழி அப்படின்றாரு. உடனே மன்னன் ஜனகர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஓஹோ, இவர் நம்மளை டெஸ்ட் பண்றாரா இல்ல வியாசர் சொல்லி விட்டு இந்த வேலை நடக்குதான்னு நமக்கு தெரியல. சரி, கேள்வி கேட்கிறாரு, ஒரு ஞானி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ஜனகர் சொல்றாரு. பிரிவுபடாத அகண்ட வஸ்து ஒன்றே, அதனினும் வேறாக எப்பொருளும் இல்லை. தனது சங்கல்பத்தால் அது தன்னை பந்தப்படுத்தி கொண்டுள்ளது. சங்கல்பம் என்பது இல்லையெனில் அதுவே முக்தி அப்படின்னு ஜனகர் சொல்றாரு. ஏன் இதை நான் அப்படியே படிக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வரிகள். இது நம்ம சொந்தமா எதுவும் சொல்லக்கூடாது, அப்படியே தான் படிக்கணும். அதாவது பிரிவுபடாத அகண்ட வஸ்து ஒன்றுதான். இங்க இருக்கிறதே ஒரே ஒரு வஸ்து தான், அதுக்குள்ள ஒரு பிரிவும் கிடையாது, டிஃபரன்ஸே கிடையாது. ஆனா டிஃபரன்ஸா இருக்கிற மாதிரி காட்டுறது சங்கல்பம் தான். சங்கல்பம்னா மனம், மனதில் இருந்து வரக்கூடிய எண்ணங்கள். மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் இந்த பிரிவில்லாத இந்த பிரபஞ்சத்தை தனித்தனியா காட்டுது. அதனால இதுதான் பிரச்சனை. இந்த சங்கல்பம், இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஒதுக்கல அல்லது மனம் உங்களுக்குள்ள வரல அப்படின்னா இந்த முழு பிரபஞ்சமும் ஒண்ணுதான், இதுல வித்தியாசமே கிடையாதுங்கிற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் உங்கள்கிட்ட மனமே இருக்காது, மனமற்ற நிலையில் நீங்க வாழ்வீங்க. அதுதான் முக்தி.
விடுதலை இப்படிலாம் நம்ம சொல்றோம். அப்போ ஜனகருக்கு எல்லாம் தெரியும் தானே, வியாசருடைய மகனுக்கு ஞானம் இல்லாம இருக்குமா சுகருக்கு? அதனால சொல்றாரு, சுக முனிவரே, தாங்கள் இந்த ஞானத்தை ஏற்கனவே பெற்றுள்ளீர். ஆல்ரெடி நீங்க என்லைட்டன்ட், நீங்க ஒரு ஞானி, டவுட்டே இல்லை. சும்மா ஏதோ கேக்குறீங்க. ஆனா நீங்க ஒரு ஜீவன் முக்தர். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கூட வராது. ஏன்னா நீங்க ஜீவன் முக்தர். ஜீவன் முக்தர்னா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே ஞான நிலைன்றவங்க இருக்கவங்களதான் ஜீவன் முக்தர்னு சொல்லுவோம். அப்ப நீங்க வாழும் ஞானி, நீங்க ஒரு ஜீவன் முக்தர். உங்க தந்தை வியாசர், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. அதனால உங்களுக்கு இந்த சின்ன மனமயக்கம் இருக்கக்கூடாது. சின்ன மனமயக்கம் உங்கள்கிட்ட இருக்கு, அதான் நீங்க மாயை பத்தி கேக்குறீங்க, அதெல்லாம் ஒழிச்சிருங்க, வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு மனமயக்கம் உங்களுக்கு அவசியம் இல்லை, இந்த மனமயக்கம் உங்களுக்கு வேண்டாம், தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்றாரு. இது சுகருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரு வியாசர் இந்த மாதிரி சொல்லலை. ஆனா ஜனகர் நம்ம கம்ஃபர்டபுளா, இவ்வளவு பக்குவமா இருக்கிற உங்களுக்கு எதுக்கு மனமயக்கம், அதையும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க, நீங்க தான் ஆல்ரெடி ஜீவன் முக்தி நிலையில தானே இருக்கிறீங்க, இது என்ன ஒரு சின்ன சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டி விட்டார் ஜனகர். சுகரை அந்த மனம்ங்கிற விஷயத்த தட்டி விட்டார். அதனால இது ரொம்ப பயனுள்ளதா சுகருக்கு இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு இதுல இருந்து என்ன சொல்றோம்னா, ஒரு உண்மை என்னன்னா, எவ்வளவுதான் நம்ம அறிவுடையவங்களா இருந்தாலும் சரி, நிறைய நம்ம புக்கு படிச்சு நாலேஜ் வச்சிருந்தாலும் சரி, அந்த அறிவை நீங்க உறுதி பெறதுக்கு ஒரு நல்ல குருவின் உபதேசம் உங்களுக்கு வேணும். இதான் சுகருங்க வெளிப்படுத்துறாரு. சுகர் ஞானிதான், ஜீவன் முக்தன் தான். இருந்தாலும் இந்த நிலை சரிதானாங்கிறத ஒரு குருவை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அங்க இன்னும் ஏதாவது பிசிறு இருக்கா, பலவீனங்கள் இருக்கா, நம்மளுடைய நிலை சரிதானா அப்படிங்கிறத ஒரு குரு கிட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் சுகர் வியாசர்கிட்ட கேட்டு அதுல திருப்தி இல்லாம ஜனகர்கிட்ட இந்த ஜனகர்கிட்ட ஓகே திருப்தி அடைகிறார். அப்போ இந்த விஷயத்த, அந்த சுகர் அடைந்த அந்த அனுபவத்தை ராமரும் பெறணும் அப்படிங்கிறதா விஸ்வாமித்திரருடைய ஆசை. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும் தானே, எல்லாம் ஒரே குரூப் தான். விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல தான் இந்த யோக வாசிஷ்டம் சொல்லி கொடுக்கிறார் பிரம்மதேவர். அப்புறம் பாரத்வாஜர் வால்மீகியோட சீடர். இப்ப ஜனகரும் ஞானி, சுகர் முனிவர் ஞானி. எவ்வளவு ஞானிகள் பாருங்க, இவங்களுக்குள்ள எவ்வளவு லிங்க் இருக்கு, ஒண்ணு லிங்க் இருக்கு. அப்போ சுகர் வியாசருடைய மகன் சுகர் முனிவர் இவ்வளவு தெளிவா ஞானியா இருக்காரு, ராமர் ஏன் அப்படி டல்லா இருக்காரு? இதான் விஸ்வாமித்திரருக்கு வந்த சந்தேகம். வியாசர் முனிவருடைய மகன் சுகர் இவ்வளவு ஒரு பக்குவ நிலையில, ஞான நிலையில இருக்கிறாரு. ஒரு சின்ன மனபலவீனம் தான் இருந்தது, அதையும் ஜனகர்கிட்ட போய் அவருடைய குரு ஜனகர்கிட்ட போய் கிளியர் பண்ணிக்கிட்டாரு. இது என்ன, இது ராமர் ஏன் அப்படி இருக்காரு? ராமர் இதே நிலைக்கு வரலாமே, அவர் ஏன் டல்லா இருக்காரு? அந்த ஞானத்தை அவருக்கு எது மறைக்குது? அந்த மன அழுக்கெல்லாம் துடைக்கணும். அதனால நீ இந்த விஷயத்துல இருந்து நீ வெளியே வா அப்படின்னு அங்க ராமருக்கு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அப்போ இது என்ன உங்களை ஒண்ணுத்துக்கு தொந்தரவு பண்ணுது ராமா அப்படின்னா, உன்னுடைய மனம் தேவையில்லாம இந்த ஐம்பொறிகளுடைய கனெக்டிவிட்டியில போய் சிக்கி உன்னைய சின்ன பண்ணாம ஆக்குது. இந்த விஷயத்துல இருந்து நீ வெளியே வர முடியும். ஏன்னா உன்னுடைய குரு யாரு? வசிஷ்டர். அப்போ வசிஷ்டரும் நானும் தான் பிரம்மதேவர்கிட்ட யோக வசிஷ்டம் படிச்சோம், அந்த ஞானத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நீ ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கிற? சுகர் பாரு, வியாசருடைய மகன், அவர் எவ்வளவு பக்குவமா இருக்காரு, அந்த நிலைக்கு நீ வர முடியாதா என்ன அப்படிங்கிறது. அப்படி கொண்டு இந்த ஸ்டோரியை லிங்க் பண்றாங்க. அப்ப அந்த இந்த மனதில் நிறைய எண்ணங்கள், வாசனைகள், பதிவுகள் இதெல்லாம் ஓடுறதுனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை வருது. அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு அழகா நீ உனக்கு சொல்லி கொடுக்க போறாங்க வசிஷ்டர்.
அதை நீ கத்துக்கிட்டு வெளியில வந்துரு, நீ இந்த முக்தி நிலையில் வந்துரு, அந்த பந்தமற்ற நிலைக்கு வந்துரு அப்படிங்கிறாரு. அப்படிதான் விஸ்வாமித்திரர் சுகருடைய கதையை சொல்லி ராமர்கிட்ட, ஒரு சுகர் முனிவரே இந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருந்தாரு, நீ ஏன் இப்படி பக்குவப்படக்கூடாது, நீ ஏன் அந்த நிலைக்கு வரக்கூடாதுன்னு அந்த ராமருக்கு இந்த கதையை சொல்லி உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு, நம்ம நீங்க வசிஷ்டர் தான் ராமருடைய அரசவையில், அவர்தான் ரகுகுல ஆச்சாரியார் வசிஷ்டர். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ இமிடியட்டா அந்த ஸ்டோரியோட லிங்க் பண்ணிடுறாரு. நீங்க ராமனுக்கு நம்ம முன்னாடி நம்மளுடைய மனம், அப்ப பாருங்க வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் மனம் சஞ்சலப்பட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. அப்ப அவங்க எங்க போயிருக்கிறாங்க, நம்ம எங்க போனோம், பிரம்மதேவர்கிட்ட போய் நம்ம அந்த ஞானத்தை படிச்சோம் இல்லையா. நமக்கு பிரம்மதேவர் சொல்லி கொடுத்தாரு, யாருக்கு, வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும். நம்ம 2 பேரும் அங்க போய் ஞானம் பிராக்டிஸ் பண்ணோம், நம்ம ஞானம் அடைஞ்சோம், நம்ம மனம் அசைவு நின்னுச்சு. அதே மாதிரி இப்ப ராமருக்கு மனம் அசையுது. அப்ப பிரம்மதேவர் நமக்கு சொல்லி கொடுத்த அதே ஞானத்தை நீங்க ராமருக்கு சொல்லி கொடுங்கன்னு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அப்படிதான் இந்த கதை இங்க லிங்க் ஆகுது. அப்போ அந்த எல்லாராலையும் நம்ம எவ்வளவு பேர் இந்த ஞான பேதம் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த அரசவையில் வசிஷ்டர்கிட்ட விஸ்வாமித்திரர் இந்த விஷயத்த சொல்லி, இந்த முனிவர்கள் நாரதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த சபையில், நீங்க திருப்பி யோக வாசிஷ்டம்ங்கிற இந்த சத்திய ஞானத்தை ராமருக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த பாரத்வாஜர் சுகமுனிவர் கதைகளையும் சொல்லி இப்படி கொண்டு லிங்க் பண்றாங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம முன்னுரை பார்த்தோம், ஒரு யோக வாசிஷ்டம் சுருக்கம் பார்த்தோம், பாரத்வாஜரை பத்தி பார்த்தோம், சுகமுனிவரை பத்தி பார்த்தோம், ஜனகர் ஒரு ஞான குரு, வால்மீகி ஒரு ஞான குரு, வசிஷ்டர் ஒரு ஞான குரு, விஸ்வாமித்திரர் ஒரு ஞான குரு, வால்மீகி ஒரு ஞான குரு. இவங்களுக்கு எத்தனை ஒவ்வொரு சீடர்களா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேரு. இந்த எல்லா கதைகளும் ஒன்று தொடர்புடைய வருது. இப்பதான் இவர் ஆக்சுவலா மெயின் பிக்சரே இனிமேதான் வரப்போகுது. இந்த வசிஷ்டர் எவ்வளவு டீட்டெயிலா சொல்லி கொடுத்தாரு ராமருக்கு அப்படிங்கிறது நம்ம இனிமேதான் பார்க்க போறோம். இதுவரை நம்ம அந்த சுருக்கமா தான் பார்த்தோம், பேக்ரவுண்ட் பார்த்தோம், எல்லா கேரக்டரையும் பார்த்தோம். இனிமே ஒண்ணு ஒண்ணா வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.